டாக்டர் அகர்வால்ஸ் கண் மருத்துவமனை இலவச கண் பரிசோதனையை வழங்குகிறது. புக் அப்பாயின்மெண்ட் now. சென்னையில் மின்சாரம் தாக்கி பலியான பெண் தூய்மை பணியாளர் வரலட்சுமியின் உடலுக்கு சீமான் அஞ்சலி செலுத்தினார். இது தொடர்பான கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் நமது செய்தியாளர் சுப்ராமன். வணக்கம் சுப்ராமன். வணக்கம். சென்னை மாநகராட்சிக்கு உட்பட்ட இந்த கண்ணகி நகர் பகுதியில் வரலட்சுமி என்பவர் தூய்மை பணியாளராக பணியாற்றி வருகிறார். இன்று காலை வழக்கம் போல பணிக்கு செல்லும் பொழுது மின்சாரம் தாக்கி உயிரிழந்திருக்கிறார். இந்த நிலையில் அரசு அவருக்கு நிவாரண உதவி அறிவித்திருக்கிறது. அதை அமைச்சர் மா சுப்பிரமணியன் நேரில் வழங்கியிருக்கிறார். இந்த நிலையில்தான் நாம் தமிழர் கட்சியின் ஒருங்கிணைப்பாளர் சீமான் தற்பொழுது அந்த குடும்பத்தை நேரில் சந்தித்து ஆறுதல் தெரிவித்து உயிரிழந்த வரலட்சுமியின் உடலுக்கு அஞ்சலி செலுத்தியிருக்கிறார். குடும்பத்தினர் அவரிடம் கோரிக்கைகள் எல்லாம் வைத்திருக்கிறார்கள். எங்களை யாரும் இங்க இருக்கக்கூடிய மக்களை யாரும் வந்து பார்ப்பதில்லை. அதே போல அந்த வரலட்சுமியின் கணவர் மற்றும் குழந்தைகளை சீமான் ஆற தழுவி தங்களுடைய அந்த அனுதாபத்தை தெரிவித்துக் கொண்டார். அதே போல சீமான் அஞ்சலி செலுத்திக் கொண்டிருக்கும் பொழுது அங்க இருக்கக்கூடிய பொதுமக்கள், எங்களுக்கு இந்த இடத்தில் எந்த விதமான அடிப்படை வசதியும் செய்து தரப்படவில்லை, நீங்கள் யார் யாருக்கோ சப்போர்ட் செய்து பேசுகிறீர்கள், அதுபோல் எங்களுக்காகவும் நீங்கள் பேசுங்கள் என்றும் சீமானிடம் கோரிக்கை வைத்தார்கள். தற்பொழுது நாம் தமிழர் கட்சியினுடைய தலைமை ஒருங்கிணைப்பாளர் சீமான் வரலட்சுமியின் உடலுக்கு அஞ்சலி செலுத்தியிருக்கிறார். விவரங்களுக்கு நன்றி சுப்ராமன். டாக்டர் அகர்வால்ஸ் கண் மருத்துவமனை இலவச கண் பரிசோதனையை வழங்குகிறது. புக் அப்பாயின்மெண்ட் now.